ஹலோ வியூவர்ஸ், நம்ம பாக்ஸமின் சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நம்ம எந்த ஒரு வெப்சைட்லையுமே போய் நம்ம பே பண்ணாமல் எப்படி நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு யூடியூப் இன்ட்ரோ வந்து நாமளே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். உங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்காங்க நண்பா. ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கலாம் அல்லது என்னப்பெல்லாம் ஓகே கொடுத்துக்காங்க. ஓகே கொடுத்தப்புறம் உங்களுடைய இன்ட்ரோக்கு பேக்ரவுண்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மிரர் மோஷன் பேக்ரவுண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதை நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்னு கொடுத்துக்காங்க. கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரோ சைஸ் என்னவோ அதை ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் வச்சு சூஸ் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இது வந்து 5 செகண்ட்ஸ் இருக்குது இந்த இன்ட்ரோ. ஸோ இந்த இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ வந்து மேக்கிங் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்கு முன்னாலேயும் ஒரு இன்ட்ரோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இன்ட்ரோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான க்ரீன் எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்காங்க. அதாவது நீங்கள் எந்த மாதிரி இன்ட்ரோ வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து ஒரு கெஸ்ஸிங்கில் இருப்பீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆக்ஷன் லெவலுக்கு இன்ட்ரோ ரெடி பண்ணணும், அந்த மாதிரி உங்களோட கெஸ்ஸிங்க்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க நண்பா. நான் ஆல்ரெடி வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் ஒரு எஃபெக்ட் வந்து இன்ட்ரோக்காக நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னால் அதாவது உங்கள் சேனல், அதாவது நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சிங்கன்னா உங்கள் சேனலுக்குன்னு ஒரு லாகோ இருக்கும், ஒரு நேம் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நேம் அல்லது அந்த லாகோ வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் நேம் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த டெக்ஸ்ட் போய் நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அந்த உங்கள் சேனலுக்காக ஒரு லாகோவை கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லேயருங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மீடியாங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சேனலுடைய ஐக்கான் அல்லது நீங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு ஃபோட்டோவை அந்த இடத்துல வந்து ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாக்ஸ் தமிழ் நம்ம சேனலுடைய ஐக்கானை வந்து நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த பாக்ஸ் தமிழ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த எஃபெக்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணோம், இன்ட்ரோக்காக நம்ம எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எஃபெக்ட் இதில் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு போய்க்காங்க. மீடியாவுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இன்ட்ரோ எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்காங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இன்ட்ரோவெலாம் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சாச்சு. இப்போ இதை ப்ளே பண்ணுறோம். இப்போ ப்ளே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து இங்கே ஸ்க்ரீன் ஆகுது. ஸோ இப்போ அதை என்ன பண்ணோன்னா அந்த எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் குரோமோ கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. அதில் வந்து இந்த குரோமோ கீயை வந்து எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கீ கலர்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ கலரை வந்து க்ரீன் கலரில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். க்ரீன் கலரில் சூஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வந்து மறைஞ்சிரும். ஸோ கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில் கோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் எல்லாமே மறைஞ்சிரும். இப்போ ஓகே கொடுத்துக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல பாக்ஸ் தமிழ் அப்படிங்கிற உங்களுடைய சேனல் லாகோ அல்லது ஐக்கான் வந்து அந்த இடத்துல ஸ்க்ரீன் ஆகும். இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆடியோவை ஆட் பண்ணணுன்னாலும் அந்த ஆடியோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி வேற ஒரு ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த மியூசிக்கும் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஹெட்செட்டை வந்து இந்த மாதிரி தான் நண்பா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு யூடியூப் இன்ட்ரோவோ அல்லது ஒரு வீடியோவை வந்து இன்ட்ரோ மேக் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி வரும் அல்லது ஃப்ரீயாக பண்ணுற மாதிரியா அந்த லாகோவோட நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து கைன்மாஸ்டரில் நாமளே நமக்கு பிடிச்ச மாதிரியான எஃபெக்ட் ஆட் பண்ணி நம்ம ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோவோ அல்லது ஒரு வீடியோக்கு இன்ட்ரோவோ நம்ம இதிலே வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச இன்ட்ரோ வந்து அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் மூலிமா டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.